ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கனம் KM சுந்தரம், மாநில தலைவர், அயலக தமிழர் பிரிவு. கேபிட்டல் கர்ணன், மாநில ஊடக பொறுப்பாளர். மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் 7 அடுக்கு பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரம்மாண்ட தேர்தல் பிரசார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, GK வாசன், TTV தினகரன் உள்பட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் என்பதால் தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டல IG அஸ்ரா கர்க் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் 7 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் 10 இடங்களில் பொதுமக்கள் மற்றும் முக்கிய தலைவர்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறப்பட்டு உள்ளது. இதனிடையே கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமருவதற்கு 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகளும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. அதேபோன்று 200க்கும் மேற்பட்ட மொபைல் டாய்லெட் வசதிகளும் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் பேனர் வைக்கும் பணியும் வேகமாக நடைபெற்று வருகிறது. பாமகவின் மாம்பழ சின்னம் தங்களுக்கே சொந்தம் என ராமதாஸ் தரப்பு கூறி வரும் நிலையில் மதுராந்தகத்தில் NDA கூட்டணியின் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பேனரில் மாம்பழ சின்னம் மற்றும் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெற்று உள்ளது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அன்புமணி தரப்பையே பாமகவாக அங்கீகரித்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். இதேபோல அமமுக பொதுச் செயலர் TTV தினகரனின் புகைப்படமும் அவரது குக்கர் சின்னமும் பேனரில் இடம்பெற்று உள்ளது குறிப்பிடத்தக்கது.